தாயகம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு அதிகாரிகளுக்கான வாகன அனுமதி எழுந்துள்ள சிக்கல். மன்னார் காற்றாலை விவகாரம் அரசிடம் விடுக்கப்பட்ட கோரிக்கை. மாங்குளத்தில் தனியார் காணியொன்றில் மனித எலும்புக்கூடு. யாழில் உள்ள பல்பொருள் அங்காடியொன்றில் எலியெச்சங்களுடன் உணவுப் பொருட்கள். மஹிந்த வீட்டின் செல்லப்பிள்ளைக்கு மனம்பேரியுடன் தொடர்பு புலனாய்வில் அம்பலமாகும் தகவல்கள். சிக்கப்போகும் ராஜபக்ச குடும்பத்தினர். அதிகாலை தரையிறங்கிய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் ஒருவர் கைது. கொழும்பு மசாஜ் நிலையத்தில் சிக்கிய தாய்லாந்து அழகிகள். நாட்டின் 5 மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை. அதிகாலையில் நடந்த கோர விபத்து, 3 பேர் உயிரிழப்பு, 4 பேர் படுகாயம். தொடர்பான விரிவான செய்திகள். அரசு சேவையின் மூத்த அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட வரியில்லா வாகன அனுமதிகள் எதிர்வரும் பாதீட்டில் மீண்டும் வழங்கப்பட வாய்ப்பில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஏற்கனவே வழங்கப்பட்ட சுமார் 23,000 அதிகாரிகளுக்கான அனுமதிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் மேலும் அதிகாரிகள் இந்த வசதிக்கு தகுதி பெறுகின்றனர். எனினும் சர்வதேச நாணய நிதியம் நிர்ணயித்த இலக்கான ஆண்டு இறுதிக்குள் $7 பில்லியன் வெளிநாட்டு இருப்பு இலக்கை அடைவதற்கான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இந்த வசதியை நிறுத்தி வைப்பது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக ஆங்கில ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. இலங்கையில் வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டதற்கு அமைய 2025 ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரையிலான 8 மாத கால பகுதியில் நாட்டுக்குள் வாகன இறக்குமதிக்காக $107.5 மில்லியன் செலவிடப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்ட 2025 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கான வெளிநாட்டு பிரிவு செயல்திறன் அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு ஒரே மாதத்தில் அதிகபட்ச வாகன இறக்குமதி செலவு கடந்த ஆகஸ்ட் மாதம் பதிவாகியுள்ளதாகவும் அதற்காக $255.7 மில்லியன் செலவிடப்பட்டதாகவும் மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. மன்னாரில் காற்றாலை விடயம் நீண்டு கொண்டு செல்கின்ற நிலையில் மன்னார் மாவட்ட போராட்டத்தினால் முடக்கப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது. இந்த போராட்டத்தினால் அரசு பாரிய இடர்களை சந்திக்கின்ற நிலையில் மன்னார் மக்கள் தமது போராட்டம் நியாயமானது, அதற்கான தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையில் போராடி வருகின்றனர். எனவே மக்களின் அரசாங்கம் என்ற வகையில் அரசு விட்டுக் கொடுப்பிற்கு வர வேண்டும் என மன்னார் மாவட்ட மீனவ கூட்டுறவு சங்கத்தின் செயலாளர் NM ஆலம் தெரிவித்துள்ளார். மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் நேற்று சனிக்கிழமை மதியம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மன்னார் மாவட்ட மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை தற்போது காற்றாலை மின் உற்பத்தி செயல் திட்டத்துக்கான காற்றாலை கோபுரங்கள் அமைக்கின்றமை முதன்மை பெறுகின்றது. குறித்த விடயம் மன்னார் மாவட்டம் மட்டுமின்றி உள்நாட்டிலும் சர்வதேச ரீதியாகவும் ஒரு பேசும் பொருளாக மாறியுள்ளது. காற்றாலை திட்டம் மன்னார்தீவு பகுதியில் உள்ள மக்களுக்கு எந்த அளவிற்கு பாதிப்பு என்பதை இந்த 2 மாத காலங்களாக ஜனநாயக ரீதியில் குரல் கொடுத்து வருகின்ற மக்களினால் தெளிவாக எடுத்துக்காட்டப்பட்டுள்ளது. குறித்த காற்றாலை திட்டத்துக்கு எதிராக மன்னார் மாவட்டம் மற்றும் கொழும்பில் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னாலும் மக்களினால் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது. போராட்டங்களின் ஊடாக மன்னார் தீவு பகுதிக்குள் மக்களை பாதிக்கும் குறித்த காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் வேண்டாம் என்ற கோரிக்கையை அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த அரசாங்கம் மக்களுக்கானது, மக்களின் கோரிக்கைகளுக்கு எதிராக நாங்கள் எதையும் செய்ய மாட்டோம் என்று கூறி மக்களிடம் வாக்குகளை பெற்று வெற்றி பெற்று இன்று ஆட்சி அமைத்துள்ளது. தற்போது மக்களின் கருத்து ஒரு விதத்திலும் ஜனாதிபதியினுடைய கருத்தும் அரசினுடைய கருத்தும் இன்னொரு விதத்திலும் அமைந்துள்ளமையை நாங்கள் தற்போது பார்த்து வருகிறோம். எனவே மக்களின் அரசாங்கம் என்ற வகையில் அரசு விட்டுக் கொடுப்பிற்கு வர வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாங்குளம் நகர் பகுதியுள்ள தனியார் காணியொன்றில் மனித எலும்புக்கூடு ஒன்று நேற்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. குறித்த காணியின் ஒரு பகுதி பற்றி காடாக காணப்படுகின்ற நிலையில் அங்கிருந்து இந்த மனித எலும்புக்கூடு மீட்கப்பட்டுள்ளது. அந்த பகுதிக்கு சென்ற ஒருவர் இதனை அவதானித்த நிலையில் மாங்குளம் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார். சம்பவ இடத்திற்கு சென்ற மாங்குளம் போலீசார் குறித்த இடத்தை குற்றப்பிரதேசமாக அடையாளப்படுத்தி விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். உயிரிழந்தவர் கொலை செய்யப்பட்டாரா அல்லது தற்கொலையா என்பது தொடர்பில் கண்டறிய போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்.
பருத்தித்துறையில் எலியச்சங்களுடன் கூடிய உணவுப் பொருட்களை விற்பனைக்கு வைத்திருந்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் பல்பொருள் அங்காடி உரிமையாளர் ஒருவருக்கு 60,000 ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறை நகர சபையின் ஆளுகைக்குட்பட்ட பகுதியில் உள்ள உணவு கையாளும் நிலையங்கள் மற்றும் பல்பொருள் அங்காடிகளில் பொது சுகாதார பரிசோதகர் சோதனை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். அதன்போது வண்டு மொய்த்த உணவுப் பொருட்களையும் காலாவதி கடந்த உணவுப் பொருட்களையும் எலியச்சங்களுடன் கூடிய உணவுப் பொருட்களையும் பூஞ்சனம் மொய்த்த உணவுப் பொருட்களையும் விற்பனைக்கு வைத்திருந்த குற்றச்சாட்டில் பல்பொருள் அங்காடி உரிமையாளருக்கு எதிராக பருத்தித்துறை நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதற்கமைய வழக்கு விசாரணையின் போது தன் மீதான குற்றச்சாட்டை உரிமையாளர் ஏற்றுக்கொண்டதை அடுத்து உரிமையாளரை கடுமையாக எச்சரித்த மன்று உரிமையாளருக்கு 60,000 ரூபாய் தண்டம் விதித்துள்ளது. அதேபோல வல்வடித்துறை நகர சபையின் ஆளுகைக்குட்பட்ட பகுதியில் உள்ள உணவகங்கள் மற்றும் பல்பொருள் அங்காடிகள் என்பவற்றில் பொது சுகாதார பரிசோதகர்கள் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டனர். அதன்போது சுகாதார விதிமுறைகளை பின்பற்றாத உணவகங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கு விசாரணைகளின் போது உரிமையாளர்கள் தம் மீதான குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொண்டதை அடுத்து உரிமையாளர்களை கடுமையாக எச்சரித்த மன்று உணவக உரிமையாளருக்கு 50,000 ரூபாயும் பல்பொருள் அங்காடிகளில் உரிமையாளர்களுக்கு 40,000, 10,000 மற்றும் 60,000 ரூபாய் தண்டமும் விதித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் சிரேஷ்ட பாதுகாப்பு அதிகாரி நெவில் வன்னியராட்சிக்கும் சம்பத் மெனம்பேரிக்கும் தொடர்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளதாக கூறப்படுகின்றது. இலங்கை போலீஸ் துறையை அரசியலில் இருந்து விடுவிக்கும் சர்வதேச அமைப்பின் தலைவர் அஜித் தர்மபால இதனை தெரிவித்துள்ளார். நெவில் வன்னியராட்சி தற்போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் இந்த கைது தொடர்பில் விளக்கமளித்த அஜித் தர்மபால போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் ஆணையாளரான ஏமாள் பிரசாந்த் நெவில் வன்னியராட்சியின் ஒன்றுபட்ட சகோதரன் வீரக்கட்டியவை சேர்ந்தவராவார். இப்போது வசிப்பது காலியிலாகும். இவர்கள் அனைவரும் ஒரே குடும்பத்தினராவர். மேலும் வீரக்கட்டிய போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரியும் பிரசந்தாவின் ஒன்றுவிட்ட சகோதரர் ஆவார். விளக்கமறியல் கைதியை கொடூரமாக தாக்கிய குற்றச்சாட்டில் சிறை தண்டனை அனுபவித்து பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டார். இவை அனைத்தும் ஒன்றுடன் ஒன்று பிணைந்துள்ளது. சம்பத் மணம்பேரி கல்குகையில் ஒளிந்திருந்து நீதிமன்றத்தில் முன்னிலையான பின்னர் போதைப்பொருள் தடுப்பு பிரிவில் பாரப்படுத்தப்பட்டார். ஆனால் மணம்பேரியிடம் அவ்வித போதைப்பொருளோ ஆயுதங்களோ கைப்பற்றப்படவில்லை. அதன் பின்னணி இப்போது ஏனென்று தெரிய வருகின்றதல்லவா? பின்னர் 3 பக்க பி அறிக்கை ஒன்றை தயாரித்து ஏமாள் பிரசாந்த வலஸ்முல்ல நீதிமன்றத்தில் மணம்பேரியை முன்னிலை செய்யப்பட்ட பின்னர் சிரேஷ்ட போலீஸ் பொறுப்பதிகாரி ஒழுக்கலவிடம் ஒப்படைக்கப்பட்டார். அதன்பின் கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள் தொடர்பில் நாடே அறியும். இந்த சந்தர்ப்பத்தில் கை தொலைபேசி பாவிக்கவில்லை என்கின்றார். அது அப்பட்டமான பொய்யாகும். போதைப்பொருள் தடுப்பு பிரிவில் இருக்கும் போது மணம்பேரியின் தொலைபேசி செயலிழக்கம் செய்யப்பட்டுள்ளது. அதில் அரசியல்வாதிகளிடம் மணம்பேரி பேசியது அனைத்தும் இருந்துள்ளது. அவற்றை குறித்த தொலைபேசி நிறுவனத்திடம் முறையாடி பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் விசாரணைகள் தாமதிக்கப்படலாம். அதே அவர்களின் தேவையாக இருந்திருக்கும். நாமல் ராஜபக்சவின் ஆட்கள் இவ்வளவு கம்பீரமாக பேசுவது அதனால் தானாகும். நெவில் வன்னியராட்சியும் ஏமாள் பிரசாந்தவும் உறவினர்கள் என்று போலீசார் அனைவரும் அறிகின்றனர். தினேஷ் சப்பட்டவின் உயிர் மாய்ப்பு சம்பவத்தை அப்போது புலனாய்வு பிரிவில் இருந்த ஏமாள் பிரசாந்தவை விசாரணை நடத்தியுள்ளார். குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாதவருக்கு போதைப்பொருள் தடுப்பு பிரிவில் ஆணையாளர் பதவிக்கு கடந்த அரசாங்கத்தால் வழங்கப்பட்டுள்ளது. இவை எவ்வாறு நடந்துள்ளன? நெவில் வன்னியராட்சி அழுத்தம் போலீசில் அதிகமாக இருந்துள்ளது. மஹிந்தவுக்கு எந்த தொலைபேசி வந்தாலும் அவரே பதிலளிப்பது வழமையாகும். மஹிந்த வீட்டின் செல்லப்பிள்ளையாக இருந்தவர்தான் நெவில். இவற்றின் இணைப்பு தான் பல சம்பவங்களுக்கு காரணமாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவங்களினால் மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தினருக்கும் பல சிக்கல்கள் வரப்போகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு சிகரெட்டுகளை நாட்டுக்குள் சட்டவிரோதமாக கொண்டு வந்த ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் இன்று காலை விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் இன்று காலை 5:25 மணிக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் UL 226 மூலம் துபாயில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வருகை தந்துள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் புத்தளம் கல்பட்டியைச் சேர்ந்த 44 வயதுடையவர் என்றும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது.
இவர் 4.5 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள 30,000 பிளாட்டினம் சிகரெட்டுகள் அடங்கிய 150 சிகரெட் அட்டைப்பட்டிகளை மறைத்து வைத்திருந்ததாக தெரிவிக்கின்றனர். சந்தேக நபர் மற்றும் அவர் சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டு வந்த சிகரெட் பட்டிகளை 8ஆம் தேதி நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு 7 கருவாத்தோட்டம் பிரதேசத்தில் நீண்ட காலமாக மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் இயங்கி வந்த விபச்சார விடுதியில் இருந்து 9 தாய்லாந்து பெண்கள் உட்பட 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு தெற்கு போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் வெள்ளிக்கிழமை இரவு கைது செய்யப்பட்டுள்ளனர். கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீஸ் அதிகாரியொருவர் இந்திய பிரஜை போன்று மசாஜ் நிலையத்துக்குள் சென்று தகவல்களை திரட்டி பின்னர் சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களின் மசாஜ் நிலையத்தின் உரிமையாளரும் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. பல வர்த்தகர்கள் இந்த விபச்சார விடுதிக்கு வருகை தருவதாகவும் மசாஜ் நிலையத்தின் உரிமையாளர் போலீசாரிடம் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று பிற்பகல் வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. தொடரும் மழையுடனான வானிலை காரணமாக நாட்டின் 5 மாவட்டங்களுக்கு 24 மணி நேர மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. பாதலை மாவட்டத்தின் காலியல, குருநாகல் மாவட்டம், மாத்தளை மாவட்டம், ரத்தோட்டி ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் இவ்வாறு மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நுவரெலியா, மொனராகலை, படல்கும்புர மற்றும் பிபிலை பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேல் சபரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாரம்பல குருநாகல் பிரதான வீதியில் சம்பவித்த கோர விபத்தில் 3 பேர் பலியாகியுள்ளதுடன் 4 பேர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நாரமல நகருக்கு அருகில் லோரி மற்றும் பேருந்து மோதியதில் விபத்து நிகழ்ந்துள்ளது. குருநாகலில் இருந்து நாரமல நோக்கி சென்ற லோரி கட்டுப்பாட்டை இழந்து வீதியின் வலது பக்கமாக திரும்பி கட்டுநாயக்கவிலிருந்து அக்கரைப்பற்று நோக்கி சென்ற இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்துடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் ஆண் 2 பேரும், பெண்கள் மற்றும் லோரியில் பயணித்த 2 குழந்தைகள் காயமடைந்து நாரமல குருநாகல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். லோரியின் ஓட்டுநர், அதில் பயணித்த ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் உயிரிழந்துள்ளனர். இத்துடன் தாயகம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தாயகம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.